கருப்பசாமி நகர் பெரியோர்கள், தாய்மார்கள், பெண்கள், இளைஞர்கள், அண்ணன்மார்கள் அனைவருக்கும் தளபதி விஜய் அவர்களின் சார்பாக மனமார்ந்த மாலை வணக்கமும் நன்றிங்கம்மா. எதுக்கு உங்களை சந்திக்க வந்திருக்குன்னு தெரியுமாமா? என் பேர் செல்வம். இங்கே பாண்டியனரில் தான் நான் இருக்கிறேன். தலைவர் தளபதி விஜய் அவர்கள் என்ன இந்த சட்டமன்ற தொகுதிக்கு எம்எல்ஏ வேட்பாளராக பார்ட்டிசிபேட் பண்ண நிப்பாட்டி இருக்கிறார். சரிங்களா? இந்த நம்ம கருப்சான பாண்டியனால தான் நான் இருக்கிறனால நம்ம கருப்சானால என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கே தெரியும். ஒரு பெண்கள் 8 மணிக்கு மேலே இந்த ஒயின் ஷாப் தாண்டி வர முடியுதாமா? எத்தனை பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு எத்தனை பேர் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை நடத்துறது யாருமா? இன்றைய ஆளுங்கட்சியோட எம்எல்ஏவோட கவுன்சிலர் தானே நடத்துறாரு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? நம்ம அண்ணன் தலைவர் தளபதி விஜய் ஆட்சி அமைஞ்ச உடனே இந்த ஒயின் ஷாப் அங்க இருக்குமா? கட்டாயம் எடுத்துருவாங்க. சரிங்களா? அங்கிருந்து வர முறையான சாலை வசதி இருக்காமா? முறையான குடிநீர் வசதி இருக்குதாமா? மழை பெஞ்சா இந்த ஏரியில தண்ணி நிறைஞ்சிடும். சரியான நம்ம தம்பி சின்ன பையன் நம்பி இதுல ரோட்ல விட முடியுங்களா? ஒரு சைக்கிள்ல போக முடியுமா? இந்த சைடு சின்ன பரவாயில்லைக்கு இந்த சைடு சத்திரெட்டிப்பட்டிக்கு நிம்மதியா போக முடியுதுங்களா? முறையா ஒரு பஸ் வந்து நிக்குதுங்களா? ஒருத்தர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்களா 5 வருஷத்துக்கு முன்னாடி? ஒரு தடவையாவது இங்க வந்திருப்பாரா? ஒரு தடவை வந்திருப்பாரா? சரி, நான் ஒண்ணு சொல்றேன். நம்ம கருப்சானங்க மக்கள்கிட்ட நீங்க இருக்கிறீங்கல்ல, இங்கிருந்து ஒருத்தர் நீங்க தேர்ந்தெடுத்த அந்த எம்எல்ஏ வேட்பாளர் முதலமைச்சர் சார் மூலமா ஒருத்தர் நம்ம பையன் நல்ல வேலைக்கு போயிருப்பாரா? இல்ல நம்ம ஊருக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்குமா? சொல்லுங்கம்மா. இப்படி ஏதாவது ஒண்ணு நல்லது நடந்துச்சுன்னா கை தூக்கி சொல்லுங்க. நான் மைக் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுறேன். போய் படுத்து தூங்கிக்கிறேன். நான் இந்த வேட்பாளரை நிக்கிறேன். அப்புறம் எதுக்குமா போடுறீங்க ஓட்டு? தயவு செய்து போடாது. ரைட்டுங்களா? நான் உங்கள்கிட்ட ஓட்டு சேகரிக்க வந்திருக்கேன், ஓட்டு வாங்கவில்லை. உங்க ஓட்டை பணம் கொடுத்து யாரு வாங்குறானோ அவன் தான் முதல் கல்பிரட், தீவிரவாதியம். ரைட்டுங்களா? எந்த ஊர்ல இப்ப நிக்கிற வேட்பாளர் யாருமா? உள்ளூர்காரங்க யாராவது ஒருத்தர் நிக்கிறாங்களா? யார் நிக்கிறா? எல்லாம் வெளியூர்காரங்க தான் நிக்கிறாங்க. எப்படி நம்பி நிக்கிறாங்க? உங்களோட பிரச்சனை. இப்ப நான் பாண்டியன்ல இருக்கனால இத்தனை பிரச்சனை எனக்கு தெரியும். தெரியுதா? இந்த ஒயின் ஷாப் இங்க இந்த பிரச்சனை தெரியும், இங்க தண்ணி தூர்வாலன்னு தெரியும், இந்த மயானத்துக்கு போற சாலை வசதி இல்லைன்னு தெரியும், இந்த வீட்டுல இந்த பிரச்சனை இருக்கு தெரியும், இங்க இருந்து ரோடு வரல என்ன எனக்கு தெரியும். அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்களுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான். சுமார் 15 கோடி 20 கோடி பெட்டியில அடக்கி வச்சுட்டு உங்களுக்கு 1000 ரூபாய் சப்ளை பண்ணி உங்க ஓட்டை வாங்கிட்டு ஊருக்கு போய் டாடா காமிச்சிருவாங்க. ஆமாவா இல்லையா? அது யாரு பணம்? அவங்க அப்பா வீட்டு பணமா? உங்களோட வரி பணம். நீங்க கட்டுறீங்களா சாலை வரி, தண்ணி வசதி, நீங்க போற பெட்ரோல், நீங்க போற கரண்ட் பில்லு, நீங்க கட்டுற வீட்டு வரி ரசீது, இது எல்லாம் மொத்தமா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருக்கு கஜானாக்கு போயிருது. அவரு சுமார் 5 லட்சம் கோடி உங்க தலையில எல்லாம் கடன் வாங்கி வச்சிருக்காருங்கம்மா. இங்க நீங்க எல்லாம் நிக்கிறீங்களா 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி வச்சிருக்காரு. ஆமாவா இல்லையா? அப்ப சிந்திச்சு ஒரு வாக்கு போடுவீங்க. போடுவீங்களா? போடுவீங்களா? 4வது பட்டனு. எத்தனாவது பட்டனு? என்ன சின்னம்? என்ன சின்னங்கம்மா? பெண்கள், தாய்மார்கள், குழந்தைகள் அனைவரும் நேசிக்கும் ஒரு வீட்டுல ஒரு மகனாகவும் வீட்டுல ஒரு அண்ணனாகவும் நினைக்கக்கூடிய ஒரு தலைவர் யாருன்னு கேட்டா அவர் தான் நம் தலைவர் தளபதி விஜய் அவர்கள். வந்த ஒண்ணு கட்டாயமா பெண்களுக்கு முதல் முறையாக மாதமான ரூபாய் 2500 கட்டாயம் கொடுத்தே ஆவார். மாதமான 6 சிலிண்டர் கட்டாயம் வருஷத்துக்கு கொடுத்தே ஆவார். மகளிர் லோன் சனிக்கிழமான வீட்டில் நிம்மதியா இருக்க முடியுதாமா? எப்படா இந்த மகளிர் லோன் வருவான், எப்படா நம்ம டார்ச்சர் பண்ணுவான், பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்தா நம்ம அசிங்கமா நினைச்சிடான். எவ்வளவு இன்னல்கள், துயரங்கள், கஷ்டங்களுக்கு நீ ஆளாகுறீங்க. ஆமாவா இல்லையா? அப்ப 5 லட்சம் ரூபாய் மகளிர் லோனு கடன் இல்லாம, வட்டி கடன் இல்லாம கொடுப்பார் தலைவர் அவர்கள். இவங்கள மாதிரி பட்ஜெட்ல தாக்கல் பண்ணி அறிக்கை வர்ற தலைவர் இல்ல. உங்க வீட்டுல இருக்கக்கூடியதான் அண்ணன் தலைவர் தளபதி விஜய் அவர்கள். ரைட்டுங்களா? சிந்திச்சு ஒரு வாக்கு போடுவீங்களா? போட்டீங்கன்னா உங்க மகனாக, உங்க வீட்டு பிள்ளையாக சட்டமன்ற ஒரு எம்எல்ஏ பந்தா பண்றதோ வர்றதோ போறதோ இல்லம்மா. ஒரு எம்எல்ஏனா மக்களுக்கு சேவை செய்ய வரக்கூடியதான் பேர் எம்எல்ஏ. சரிங்களா? நீங்க என்ன கூப்பிட்டீங்கன்னா தம்பி செல்வம் இங்க வாப்பானா வந்து நிப்பேன். சரிங்களா? அப்படி நான் சொன்ன விஷயம் இந்த கருப்சானர்கள் நான் செஞ்சு தர முடியலன்னா நீங்க கொடுத்த பதவியை 2 to 3 வருஷம் நானே ராஜினாமா கையெழுத்து போட்டு சத்தியம் பண்ணிட்டு போயிரு.
இப்படி சொல்ல முடியுமா? இங்க நிக்கிற வேட்பாளரால இப்படி சொல்ல முடியுமா? நான் கருப்பசனை அரிப்பதற்கு 5 தடவை வரலன்னா நான் இந்த எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிடுவேன் ஒரு வேட்பாளராக சொல்ல முடியுமா? நான் சொல்றேமா, நான் பண்ணிடுவேமா. இந்த பிள்ளையார் மேல சத்தியம் பண்ணி சொல்றேமா. அப்ப நீங்க என்ன செய்யணும்? காசு கண்டிப்பா கொடுப்பாங்க. நாளைக்கு எலெக்ஷன் தான், இன்னைக்கு உங்களுக்கு 1000 ரூபாய் கண்டிப்பா கொடுப்பாங்க. வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு அவங்க காதுல விசில ஊதுங்க. என்ன ஊதுங்க? நீங்க போடுற சின்ன இது பட்டனு போடுவீங்களா? ஒரு பாதுகாப்பு. இந்த இருக்கிற காவல்துறை அதிகாரிகிட்ட கேளுங்க, எத்தனை கேஸ் நடக்குது. இப்ப கூட முந்தானத்து பட்டாசாலையில ஒருத்தர் வெடிவிபத்துல இறந்துட்டாருங்கம்மா. கிட்டத்தட்ட 134 பேர் வெடிவிபத்துல இறந்துருக்காங்க. நம்ம விருதுநகர் மாவட்டத்துல மட்டும் 83 ஃபேக்டரி ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்குது. கள்ளச்சாராயத்துல குடிச்சு செத்தா 10 ல இருந்து 10 லட்சம் கொடுக்க தெரிஞ்ச முதலமைச்சருக்கு ஒரு பட்டாசு தொழிற்சாலை வெடிவிபத்துல சிக்கி தெரிஞ்ச மக்களுக்கு ஒரு 4 லட்சம் கொடுக்க முடியுதா? 40 முறை அலைஞ்சதான் கொடுக்குறாரு. அதுக்கு பேர் என்ன? அரசியல். சரிங்களா? உங்களை 5 தடத்துக்கு ஒரு தடவை அந்த தேடுவாங்க அரசியல்வாதிங்க. அடுத்து தூங்கிடுவாங்க. உங்களுக்கு தேடவே மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை 5 வருஷத்துக்கு 1 மாசம் முன்னாடி வந்து உங்களுக்கு டாட்டா காமிச்சிட்டு உங்களுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்துட்டு உங்க ஓட்டை வாங்கிட்டு போறதா அவங்களோட வேலையை. எங்களோட வேலை தெரியுமா? நீங்க எல்லாரும் எனக்கு ஓட்டு போடாட்டாலும் உங்களுக்கு அடுத்த 4 வருஷம் வந்து நான் சேவை செய்வேம்மா. சரிங்களா? நான் இந்த தொகுதிக்கு மாவட்ட செயலாளர், கட்டாயம் செய்வேன். அப்ப நீங்க கரெக்டான பர்சனா பார்த்து, கரெக்டான நம்ம ஊருக்காரரா பார்த்து ஒரு ஓட்டு போடுங்க. போடுவீங்களா? என்ன நம்ம அண்ணன் தலைவர் தளபதி இருக்கிறார்ல, எவ்வளவு இன்னல்கள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு துயரங்களை தாங்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு தெரியுங்களா? அவர் படத்தை முந்தானத்தை வெளியிட்டாங்க. 500 கோடி ரூபாய் படத்தை சும்மா ஒரு நெட்ல வெளியிட்டாங்க. அவ்வளவு கஷ்டத்தை தாங்கிட்டு மக்களுக்காண்டி நீங்க திருப்பூர்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, உங்களுக்காண்டி. அப்ப அப்படிப்பட்ட தலைவன் இந்த உயரத்தை அவரை தானமா நீங்க தானமா கூட்டு போய் வச்சீங்க. அவர் நீங்க தானே கொண்டு போய் வச்சீங்க. அவர் நடிச்ச படத்தெல்லாம் பார்த்து அவருக்கு மாலை போட்டு உங்க வீட்டுல ஒரு மகனாவும் ஒரு பிள்ளையாவும் ஏத்துட்டு தானே இவ்வளவு தூரம் பண்ணீங்க, கொண்டாடினீங்க. அப்ப உங்களுக்காண்டி தான் இந்த வேலையை செய்ய வராது. உங்களுக்கு அவருக்காண்டி உழைச்ச என்னையே, இந்த எளியவன் என்னையே இவ்வளவு ஒரு கேண்டிடேட்டாகவும் ஒரு மாவட்ட செயலம் கொடுத்து அளவு பார்க்கிறாருன்னா அவரை இந்த இடத்துல கொண்டு போய் வச்ச மக்களை உங்களை சும்மா விடுவாரா? கட்டாயம் 5 வருஷம் சூப்பரா நடத்துவார் இந்த ஆட்சியை. சரிங்களா? நீங்க செய்ய வேண்டியலாம் எத்தனாவது பட்டன என்ன சின்ன எல்லாம் கேட்டுட்டு 1000 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு அவங்களுக்கு போட்டீங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை. கருப்சா நகர் மாதிரியே தான் இருக்கும் கடைசி வரைய. புரியுதுங்களா?